மழை பெய்யும் போது பாத்தீங்கன்னா இந்த நிலைமை வந்து இங்க மாறவே இல்லை. எங்களுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் நாங்க. இது மட்டும் இல்லாம இங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணியோட கழிவு நீரும் சேர்ந்து, மழை நீர் மட்டும்னா கூட நாங்க ஓரளவு சமாளிச்சுக்கலாம். பட் கழிவு நீரும் சேர்ந்து இருக்கிறதுனால வந்து எங்களோட அடிப்படை தேவைகள்ல இருந்து எல்லாமே பாதிக்கப்படுறதும் இல்லாம குழந்தைங்களும் நோய்வாய்ப்படுறதுல ரொம்ப சிரமப்படுறாங்க. கழிவுகள் போறதுக்கான வடிகால் வாரியம் எல்லாம் நீங்க பண்ணியிருந்தாலுமே அதுவுமே எங்களுக்கு போதுமானதாக இல்லை. தண்ணி எதுனா அதுலயே நாங்க போக மாட்டேங்குது. போகாம அந்த தண்ணியுமே ஃபில்டர் எங்கேயே தான் தேங்கி நிக்கிறதுனால எல்லாருமே முழங்கால அளவு தண்ணியை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இதுக்கு வந்து அரசாங்கம் வந்து ஏதாவது இன்னும் மேற்கொண்டு ஸ்டெப் எடுத்து இங்க தண்ணியே நிக்காத அளவுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணா நல்லா இருக்கும்ன்றது தோணுது எங்களுக்கு. இந்த பகுதியில வந்து பாதாள சாக்கடையே வச்சிருக்காங்க. தண்ணி போறதுக்கு உங்க கண்ணெதிர்க்கவே இருக்கு, இங்க கட்டியிருக்காங்க. மழைக்கால் மழை நீர் போறதுக்கான எது ப்ராப்பரா வச்சிருக்காங்க. பட் அதுவுமே வந்து ப்ராப்பரா இயங்கல. அதுல என்ன ப்ராப்ளம் என்னன்றது தெரியல. இங்க வந்து டிரைனேஜ் தண்ணி செப்பரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பள்ளம், இந்த பள்ளத்துல வந்து யார் வேணாலும் விழுந்துடலாம். டிரைனேஜ்ல இங்க ஒரு குழி இருக்கு, அது யாருக்குமே தெரியாது. நைட் டைம்ல நாங்க வரும்போது எந்த குழியில எங்க விழுந்து நாங்க என்ன ஆவோன்னு கூட எங்களுக்கு எதுவுமே தெரியல. அந்த அளவுக்கு இங்க நிலைமை வந்து ரொம்ப கவலைக்கிடமான நிலையில தான் இருக்கு இந்த வியாசார்பாடி. இன்னும் நீங்க கொஞ்சம் அங்க முன்னாடி போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு பள்ளம் இருக்கு. இன்னும் நீங்க முன்னாடி போய் பாருங்க, இன்னும் எவ்வளவு பள்ளம் இருக்கு. மக்கள் இங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இங்க நிலை வந்து எவ்வளவு கஷ்டத்துல இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிய வரும். அரசாங்கம் இதுக்கு மேற்கொண்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் முயற்சி எடுத்து இங்க அந்த தண்ணி நிக்காத அளவுக்கு செஞ்சாங்க அப்படின்னா நாங்க இந்த கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவோம். ஜீவா டேஷன் ஆட்டோ ஓட்டுற ரொம்ப கஷ்டமா இருக்கு. வண்டி ஓட்ட முடியல. இந்த சேகா தண்ணி ரொம்ப காலைல ரொம்ப அரிக்குது. காலேருந்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. தண்ணி நின்ன மாதிரி போக மாட்டேது. தண்ணி போகும்போது தண்ணியே போல, வண்டியே ஓட்ட முடியல எங்களால. இன்னைக்கு பொழப்ப போச்சு எங்களுக்கு. தண்ணி நிற்க தண்ணி அப்படியா இருக்குது. அது கொஞ்சம் எடுத்து விட்டா நல்லா இருக்கும். அதுக்கு என்ன மோட்டர் அங்கே போடுவாங்க, அது என்ன போதா என்ன தெரியல. மோட்டர் தண்ணி எப்பவுமே போடுவாங்க அங்கே. நீ போட்டாலும் தண்ணி அப்படியே நிற்குது.